ஹலோ வியூவர்ஸ், அது ஜூலை 11, 1996 கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரையும் இடிக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை வேன் வேகமா வந்து நிற்குது. அதுல இருந்து வேகமா ஓடி வந்த ஒரு நபரை பார்த்த போலீஸ் எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடி வர்றாருன்னு அங்க இருந்து அத்தனை பேரும் அவரை பாக்குறாங்க. அங்க வந்த நபர் தான் ஓட்டி வந்த ஆம்னி வேன்ல ஏதோ சந்தேகப்படுற மாதிரி 2 சூட்கேஸ் இருக்கிறதா சொல்லி அங்கிருந்து சில போலீஸை வெளியே கூட்டிட்டு போறாரு. அதே சமயம் போலீஸ் வர்றதை பார்த்த ஒரு மிடில் ஏஜ் உமன் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு ஓட முயற்சிக்கிறாங்க. ஆனா வேன் டிரைவர் அங்க இருந்த போலீஸ் கிட்ட அந்த பெண்ணை பிடிக்க சொல்ல அங்க இருந்த மத்த போலீஸ் அவங்களை மடக்கி பிடிக்கிறாங்க. அடுத்து டிரைவர் சொன்ன மாதிரி டோரை ஓபன் பண்ணி காருக்குள்ள இருந்த 2 சூட்கேஸையும் போலீஸ் கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்த போலீஸ் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அதுல இருந்து ஏதோ பேட்ஸ்மேன் வர்றத அவங்களால உணர முடிஞ்சது. இருந்தாலும் கட்சிப்பால மூக்கு மூடிக்கிட்டு அந்த 2 சூட்கேஸையும் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பாக்குறாங்க. அதை பார்த்த வேன் டிரைவரும் போலீஸும் ஒரு நிமிஷம் பயத்துல உறைஞ்சி போயிட்டு அங்க இருந்து 2 பேர் தள்ளி போறாங்க. நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி அங்கிருந்து அத்தனை பேரும் சூட்கேஸ்குள்ள பார்த்தது 20 துண்டா வெட்டப்பட்ட இறந்த மனித உடலை பாக்குறாங்க. அதை பார்த்த போலீஸ் இது ஒரு சாதாரண கொலைகேஸ் நினைச்ச இவங்களுக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பக்காவான ஆர்கனைஸ் பிளான் இருக்குன்னு. அந்த சூட்கேஸ்ல இருந்த டெட் பாடி, அந்த வேன்ல இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ண பெண், அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர், இவங்க 3 பேர் யாரு, இவங்க 3 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த கொலை எப்படி நடந்துச்சு, இப்படியா பல கேள்விக்கான பதில் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரளா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் பையனூரை சேர்ந்தவங்க ஓமனா எடாடர். இவங்களோட கணவரான ராதாகிருஷ்ணன். இவங்களுக்கு 2 பசங்க. ஓமனா ஆப்தல்மாலஜிஸ்ட் டாக்டர் மற்றும் ராதாகிருஷ்ணனும் ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர். இவங்க 2 பேரும் அதே பகுதியில் இருக்கிற வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு வராங்க. இப்படியா இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க வாழ்ந்துட்டு வர வீட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்டீரியர் டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. இதுக்காக அதே பகுதியை சேர்ந்த முரளிதரன்ற ஆர்கிடெக்சரை மீட் பண்ணி அவங்களோட பிளான் அவர்கிட்ட சொல்லி அதுக்கான எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டையும் அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அவர் கொடுத்த டிசைனும் பட்ஜெட்டும் அவங்களுக்கு பிடிச்சதுனால அடுத்த சில நாள்ல ரினோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல ராதாகிருஷ்ணன் இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கொஞ்ச நாள்ல அவருக்கு ஹாஸ்பிட்டல் அதிகமான வேலை இருந்ததுனால இன்டீரியர் ஒர்க் நடக்கிறத ஓமனாவை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. இதனால ஓமனா இன்டீரியர் ஒர்க் நடக்கிறத பத்தியும் அதுக்காக ஆகிற வரவு செலவு கணக்கு பத்தி முரளிதரன்கிட்ட அப்பப்போ கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்படி பேச ஆரம்பிச்ச இவங்க காலப்போக்கில் அது நட்பா மாறி அது தப்பான உறவா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஓமனா ஹாஸ்பிட்டல் மீட்டிங் விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு முரளிதரனை வெளியில மீட் பண்ணியிருக்காங்க. இது போக சில சமயம் இவங்க தனிமையிலே இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா முரளிதரனுக்கும் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இப்படி இவங்க மீட் பண்ற ஒவ்வொரு தடவையும் ஓமனா முரளிதரனுக்கு பணம் கொடுக்கறது ஒரு வழக்கமா இருந்திருக்கு. சம்டைம்ஸ் முரளிதரனும் பணம் தேவைப்படுதுன்னு ஓமனா கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு எந்தவித கேள்வியும் இல்லாம ஓமனா தேவையான பணத்தையும் நகையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மீட் பண்றப்போ செலவு பண்றதுன்னு ஓமனா மட்டும்தான். இதனால ஓமனா முரளிதரனை எப்ப மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாலும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாம சம்மதிச்சிருக்காரு. இப்படியா போயிட்டு இருக்கும்போது இவங்களோட தவறான உறவை பத்தி வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இதை கேள்விப்பட்ட ராதாகிருஷ்ணனும் ரொம்பவே கோபப்பட்டு ஓமனாவை வான் பண்ணியிருக்காரு. ஆனா ஓமனாவுக்கோ முரளிதரனால இருந்த காதல் ஈர்ப்புல ராதாகிருஷ்ணனோட கண்டிப்பு அவங்களுக்கு செவடங்காதல சமூக கதையா இருந்திருக்கு. அதாவது ஓமனா எப்பவும் போல அவங்களோட தவறான உறவை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதனால இன்னும் கோவப்பட்ட ராதாகிருஷ்ணன் இனிமேலும் உன் கூட வாழ முடியாதுன்னு 2 குழந்தைகளை கூட்டிட்டு வெளியூர்ல போய் வாழ ஆரம்பிக்கிறாரு. இது ஓமனாவுக்கு இன்னுமே சௌகரியமா இருந்திருக்கு. இப்போ இவங்க நினைச்சபடி எந்தவித தடங்களும் இல்லாம அடிக்கடிக்கு மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல நாம இந்த ஊர்ல இருக்க வேணாம், மலேசியா போயிடலான்னு ஓமனா சொல்ல முரளிதரனும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. மலேசியா போன இவங்க 2 பேரும் போலியான பாஸ்போர்ட்ல போயிருக்காங்கன்றது விசாரணையில தெரிய வருது. அப்படி மலேசியா போய் வாழ்க்கை நடத்தின இவங்க கொஞ்ச நாள்ல எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு முரளிதரனுக்கு ஓமனா மேல இருந்த காதல் குறைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஓமனாவை பணம் காய்க்கிற மரமா நினைச்ச முரளிதரன் அவங்களோட பணத்துல நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காரு. எப்பவும் போல மலேசியாவில் இருக்கும் போதும் பணம் தேவைப்படுதுன்னு ஓமனா கிட்ட கேட்டிருக்காரு முரளிதரன். ஒரு நாள் எப்பவுமே மைண்டாவே இருக்கிற முரளிதரனையும் தான் அதிகமா நகை பணத்தை அவர்கிட்ட இழந்ததை பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஓமனா முரளிதரனுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்திக்கிறாங்க. ஓமனா கிட்ட இருந்து பணம் கிடைக்கிறது குறையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட முரளிதரன் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. இதனால கோபப்பட்ட முரளிதரன் ஓமனாவை அங்கேயே விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்துடுறாரு.
பணத்துக்காக நகைக்காக தான் முரளிதரன் பழகினதுன்னு நினைச்ச ஓமனா ரொம்பவே கில்ட்டியா தான் ஏமாற்றப்பட்டதை அவங்களால ஏத்துக்க முடியல. ஏற்கனவே நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்தை விட்டுட்டு இவரை நம்பி வந்த ஓமனா இப்ப நடுரோட்டில் நிக்கிறத நினைச்சு இன்னும் ஆத்திரம் அடைகிறாங்க. இதனால தன்னை ஏமாத்துற முரளிதரனை உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்ச இவங்க இதுக்காக ஒரு பக்காவான மாஸ்டர் பிளான் போடுறாங்க. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கண்டிப்பா முரளிதரனை மறுபடியும் மீட் பண்ணணும்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஊட்டிக்கு வராங்க ஓமனா. அப்படி ஊட்டிக்கு வந்த இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஆள்நாட மட்டும் இல்லாத ஒரு பிரைவேசியான ரெசார்ட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது பெரும்பாலான பகுதி இவங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காம போகுது. ஃபைனலா ஊட்டி ரயில்வே ரிட்டர்னிங் ரூம் கிடைக்குது. அதில் அவங்க எதிர்பார்த்த எல்லா வசதியும் இருந்திருக்கு. இதனால ஜூலை 9, 1996 அன்னைக்கு இந்த இடத்தையே சூஸ் பண்ண இவங்க அடுத்த 3 நாளைக்கு ரூமை புக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓமனாவுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம்னு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஹிந்தியை தவிர வேற எந்த லாங்குவேஜும் அந்த இடத்துல யூஸ் பண்ணதில்லை. அதே போல அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை எந்த இடத்தையும் யூஸ் பண்ணலன்றது விசாரணைக்கு தெரிய வருது. ஒரு வழியா ரூம் கீ கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்த லக்கேஜை அந்த ரூம்ல வச்சுட்டு ஊட்டியில இருக்கிற பஜாருக்கு சில திங்ஸ் வாங்கறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போற வழியில ஒரு எஸ்டி பூத்துல இருந்து முரளிதரனுக்கு கால் பண்றாங்க. ஆப்போசிட்ல அட்டன் பண்ண முரளிதரன் ஓமனா வாய்ஸ் கேட்டதுமே அவங்க அவாய்ட் பண்ற தோரணையில பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா முரளிதரனுக்கு என்ன வேணும்னு நல்லாவே தெரிஞ்சிருந்த ஓமனா அவர் கேட்ட பணம், நகை என்கிட்ட இப்ப நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மீட் பண்ணி நிறைய பேசணும்னு நான் இப்போ கேலிக்கட்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சந்தோஷப்பட்ட முரளிதரன் ஓமனாவை மீட் பண்றதுக்காக ரெடி ஆகுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ இங்க வரத யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஓமனா சொன்னதுனால பிசினஸ் மீட்டிங்கா கோயம்புத்தூர் போறதா வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்காரு முரளிதரன். இப்போ ஓமனா எப்பவும் போல போலியான ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கிற இகின்ற ரெசார்ட்டை 3 நாளைக்கு புக் பண்ணிக்கிறாங்க. ஜூலை 9, 1996 அன்னைக்கு ஊட்டிக்கு வந்த முரளிதரனை இகி ரெசார்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்ட்டி கொடுத்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது போக முரளிதரனுக்கு கொடுக்கறதா சொன்ன பணம் நகைய அவர்கிட்ட காட்டியிருக்காங்க ஓமனா. இதை பார்த்ததும் முரளிக்கு சந்தோஷம் தாங்க முடியாம பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறத கவனிக்கிறாங்க. இருந்தாலும் அதை முரளிதரன் கிட்ட காட்டிக்காம அன்பை வெளிப்படுத்துற விதமா பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஓமனா படத்துல என்ஜாய் பண்ண முரளிதரனுக்கு அப்போ தெரியல இதுதான் நம்ம வாழ்க்கையில செலிப்ரேட் பண்ற கடைசி பார்ட்டின்னு. 2 நாள் இகி ரெசார்ட்ல என்ஜாய் பண்ண இவங்க ஆல்ரெடி ஓமனா புக் பண்ணியிருந்த ரயில்வே ரிட்டர்னிங் ரூமுக்கு போகிறாங்க. இங்க வந்து முரளிதரன் உங்ககிட்ட இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும்னு ஓமனா கிட்ட கேட்டிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் உனக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி கொடுத்தேன்னு உள்ளுக்குள்ள நினைச்ச ஓமனா அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் ஒன்னா இருக்கணும்னு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் மரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கணும்னு அவங்களோட இயல்பான பேச்சால அன்பு கட்டளை இருக்கிறாங்க. இதை கேட்ட முரளிதரனும் ரொம்ப ஆர்வமா அந்த ஊசியை போடுறதுக்கு சம்மதிச்சிருந்திருக்காரு. இப்போ ஓமனா முரளிதரன் தனக்கு செஞ்ச துரோகத்தையும் அவனால தான் ஏமாற்றப்பட்டதுன்னு நினைச்ச இவங்க கொடூர புத்தியோட ஏற்கனவே இவங்க வாங்கி வச்சிருந்த சோடியம் பென்டடால் ஊசியை முரளிதரன் உடம்புல செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் டபுள் டோஸா ஹெவியா கொடுக்கறாங்க ஓமனா. அப்படி செலுத்தின மருந்து முரளிதரன் உடம்பு முழுக்க பரவி அடுத்த சில நிமிஷத்துல அவர் இறந்து போயிருக்காரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சத்தமே இல்லாம சாகிறத பார்த்து சந்தோஷப்பட்ட ஓமனா இப்போ இறந்த பாடிய பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏற்கனவே ஊட்டி பஜார் போனப்போ சிசர், நைஃப், பாலித்தீன் கவர், 2 பெரிய ட்ராலி சூட்கேஸ்ல தேவையானதை வாங்கி இந்த ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. ஓமனா ஒரு டாக்டர்ன்றதால ஆபரேஷன் பண்றதுன்னு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரெடியா வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இப்போ இதை வச்சு பாத்ரூம்ல இருந்த டெட் பாடியை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இன்னர் பார்ட்ஸை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பாத்ரூம் டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்றாங்க. ஆனா சில துண்டுகள் உள்ள போனதும் டாய்லெட் பைப் அடைச்சிருந்திருக்கு. இதனால அடுத்தடுத்து கட் பண்ண இன்னர் பார்ட்ஸை போட முடியாம போயிருக்கு. இப்போ மீதி இருந்த எல்லா பீஸையும் ஒன்று விடாம ஒரு பெரிய பாலித்தீன் கவர்ல போடுறாங்க. அதே போல அவுட்டர் பாடி பார்ட்ஸ் 20 பீஸா கட் பண்ணி அதை அத்தனையும் கவர்ல போட்டு இதையும் அவங்க வாங்கி வச்சிருந்த சூட்கேஸ்ல போட்டிருக்காங்க. இதை அத்தனையும் வெறும் 3 மணி நேரத்துல முடிச்சிருக்காங்கன்னு விசாரணையில் தெரிய வருது. இப்போ இவங்களோட அடுத்த கட்ட பிளான் என்னன்னா பேக் பண்ண 2 சூட்கேஸையும் கொடைக்கானல்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு சூசைட் பாயிண்ட்ல இருந்து தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல மலேசியாவுக்கு போயிடலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஜூலை 12 அன்னைக்கு ரூமை வெக்கேட் பண்ண இவங்க 2 ட்ராலி சூட்கேஸோட டாக்ஸியை பிடிச்சி சூசைட் பாயிண்ட் தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட பேக்ல அது ஒரு வீக்கெண்டா இருந்ததால ஓமனா எதிர்பார்த்ததை விட கிரௌட் அதிகமா இருந்திருக்கு. இந்த கூட்டத்துல நாம 2 சூட்கேஸோட போனா எல்லாரோட பார்வையும் நம்ம மேலதான் இருக்கும்னு அந்த ஸ்பாட்லயே இன்னொரு பிளானும் பண்றாங்க. அது கொடைக்கானல்ல இருந்து கன்னியாகுமரி போற வழியில ஏதாச்சும் தண்ணி போற ஆத்துல தூக்கி போட்டுடலாம்னு யோசிச்சிருக்காங்க.
அப்படி ஸ்டார்ட் பண்ணி போன கொஞ்ச தூரத்துல இவங்களோட அடுத்த பேட் டைம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது இவங்க போயிட்டு இருந்த கார் பஞ்சர் ஆகுது. இப்போ ஸ்டெப்னி மாத்தி போற அளவுக்கு ஓமனாவுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் கட் பண்ண பாடி டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டிரைவர் கிட்ட சொல்லி வேற ஏதாச்சும் டாக்ஸி இருந்தா வர சொல்றாங்க ஓமனா. இவ்வளவு பெரிய கிரைம் நடந்ததை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம வெள்ளந்தியா இருந்த கார் டிரைவர் பக்கத்துல இருந்த அவரோட நண்பரான ராஜாவுக்கு கால் பண்ணி டாக்ஸி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அடுத்த சில நிமிஷத்துல ஆம்பியனோட வந்த ராஜா இவரால தான் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட போறோம்னு ஓமனாவுக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த 2 சூட்கேஸோட ஓமனா ராஜா கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே டீகம்போஸ் ஆன பாடி கொஞ்சம் கொஞ்சமா பேட்ஸ்மேன் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அதை பெருசா எடுத்துருக்காத டிரைவர் ராஜா கொஞ்ச நேரத்துல பேட்ஸ்மேன் தாங்க முடியாம மேடம் அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதே போல கார்ல வர பேட்ஸ்மேன் பத்தி ஓமனா கிட்ட கேட்டதுக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வரலன்னு கேஷுவலா சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேட்ஸ்மேன் தாங்க முடியாத டிரைவர் காரை நிப்பாட்டி ப்ளீஸ் அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கு அதை ஓபன் பண்ணி காட்டுங்க, இல்ல நான் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். டிரைவர் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஓமனா ஒரு ஸ்டேஜ்ல சூட்கேஸ்ல இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி வெளியில யார்கிட்டையும் சொல்லாம நான் சொல்ற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எதிர்பார்க்கறத விட அதிகமான பணம் தரதா ஆசை வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க கையில இருந்த சில பணத்தையும் அவருக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ ராஜா ஓமனாவோட டீலிங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஆனா பணம் ஃபைனல் செட்டில்மெண்ட்ல வாங்கிக்கிறேன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்டு தப்பிச்சோம்னு நினைச்ச இவங்க எப்பவும் போல டிராவல் ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. அப்படி போன கொஞ்ச தூரத்துல கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்த டிரைவர் வேகமா ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ள வண்டியை விடுறாரு. அதாவது ஓமனா பண்ண கிரைமை கேட்ட டிரைவர் உள்ளுக்குள்ள பதறி போயிருக்காரு. இருந்தாலும் சாமர்த்தியமா அவங்க போக்கிலேயே போய் சரியான இடத்துக்கு வந்திருக்காரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஓமனா ஆம்னி வேன்ல இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தி இருந்த போலீஸ் நாம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அவனை மடக்கி பிடிக்கிறாங்க. இப்படியா அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் போலீஸ்க்கு தெரிய வர ஓமனாவுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. சென்னை சென்ட்ரல் ஜெயில தண்டனை அனுபவிச்சு வந்த இவங்க 5 வருஷம் கழிச்சு, அதாவது 2001 பெயில் கிடைக்குது. அப்படி வெயில வந்த ஓமனா ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த இல்லீகல் சோர்ஸை வச்சு போலியான பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி மலேசியாவுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஓமனா காணாம போனதை பத்தி அடுத்த சில நாள்ல போலீஸ்க்கு தெரிய வருது. அதே சமயம் மலேசியாவில் டைரக்டா அவளை ரீச் பண்ண முடியாததால ஓமனாவை தேடப்பட்டு வரும் குற்றவாளியா எல்லா ஏர்போர்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி மலேசியா போன ஓமனா பத்தி சரியான தகவல் கிடைக்காம இருந்திருக்கு. இந்த கேஸ்ல ஓமனா அவங்க கணவருக்கு பண்ண துரோகத்தால அதனால வந்த விளைவு இப்படி தினம் பயந்து பதுங்கி வாழ நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சேலஞ்சான கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.